அமைதி பேச்சுவார்த்தைக்காக அலாஸ்கா வந்துள்ள புட்டினிடம் அமைதி வேண்டும் எனும் பதாகைகளை மக்கள் ஏந்தியவாறு காத்திருந்தனர். அமைதி பேச்சுவார்த்தைக்காக அமெரிக்க அதிபர் டிரம்பின் அழைப்பை ஏற்று அலாஸ்காவுக்கு வருகை தந்த புட்டினுக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. யுக்ரைனுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள், போரை நிறுத்துங்கள், எங்களுக்கு அமைதி வேண்டும் எனும் பதாகைகளை ஏந்தியவாறு சாலை எங்கும் மக்கள் நின்றிருந்தனர். செர்பியாவில் நடந்த தாக்குதலில் 42 போலீசார் காயமடைந்தனர். ஐரோப்பாவின் செர்பியா நாட்டில் கடந்த நவம்பர் மாதம் நோவிசேட் ரயில் நிலையத்தின் கூரை விழுந்ததில் 16 பேர் பலியாகினர். இதற்கு அரசு அதிகாரிகளின் ஊழல்தான் காரணம் என கூறி மக்கள் கடந்த நவம்பரிலிருந்து தற்போது வரை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் போராட்டங்களையும் தாக்குதலையும் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் விருப்பாஸ் பகுதியில் நடைபெற்ற போராட்டத்தில் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதில் 50 போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் 42 போலீசார் காயமடைந்துள்ளனர். சைக்கிள் பந்தய வீரர் ரிச்சர்ட்சன் தனது சொந்த சாதனையை முறியடித்துள்ளார். துருக்கியில் நடைபெற்ற டிராக் சைக்கிள் போட்டியில் கலந்து கொண்ட ரிச்சர்ட்சன் வியாழக்கிழமை நடந்த 200 மீட்டர் சைக்கிள் பந்தயத்தை 8.941 நொடிகளில் முடித்த அவர் வெள்ளிக்கிழமை நடந்த பந்தயத்தில் 8.857 நொடிகளில் நிறைவு செய்து தனது சொந்த சாதனையை முறியடித்துள்ளார். உலகத்திலேயே 9 வினாடிகளில் 200 மீட்டர் சைக்கிள் ரேஸ் பந்தயத்தை நிறைவு செய்தவர் என்னும் சாதனையை ரிச்சர்ட்சன் படைத்துள்ளார். ரிமோட் கண்ட்ரோலில் இயக்கப்படும் விமானங்களின் கண்காட்சி ஐரோப்பாவில் நடைபெற்றது. ஐரோப்பாவின் ஸ்லோவேனியா நாட்டில் நடைபெற்ற இந்த கண்காட்சியில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு தங்களது பிரம்மாண்ட ஆளில்லா விமானங்களை ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்கி பறக்க வைத்து அசத்தினர். இதனை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். இதுவரை ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்கப்பட்ட ட்ரோன், ஹெலிகாப்டர் மற்றும் பொம்மைகளை கண்ட பொதுமக்களுக்கு இந்த பிரம்மாண்ட ஆளில்லா விமானம் கண்காட்சி புது அனுபவத்தை தந்ததாக இந்நிகழ்வுக்கு வந்த மக்கள் தெரிவித்தனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.